Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்லயே பரோட்டா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நம்ம செய்யும்போது ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி நல்ல லேயர்ஸாவும் அதே சமயம் ரொம்ப நேரம் சாஃப்ட்டாவும் இருக்கும். இந்த பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 4 கப் மைதாவை குவிச்சு அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். இதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு பல்ல மாதிரி செஞ்சிடலாம். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு முட்டையை இதில் உடைச்சி சேர்த்துடலாம். 1/2 கிலோவுக்கு ஒரு முட்டை போதுமானது. இதில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல இந்த முட்டையை நல்லா கரைச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த இதை மாவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது எந்த பதத்தில் இருக்கணும்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படி பிசைஞ்சால் தான் நமக்கு நல்ல மாவு சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இந்த ஆயில் மாவோட எல்லா பக்கமும் போகிற மாதிரி நம்ம அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்படி பிசைஞ்சிட்டு இந்த மாவு நல்லா உள்ளே தள்ளி உருட்டி ரவுண்டாக செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து இப்படி நல்லா தடவி விட்டுடலாம். இதை ஒரு ஈரத்துணி போட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சியோ மூடி வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இந்த மாவை நம்ம உருண்டைகளாக செஞ்சுக்கலாம். நம்ம விரலால் உள்ளே தள்ளி 2 விரலுக்கு நடுவுலையும் இப்படி அழுத்தி எடுக்கும்போது நமக்கு விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டையாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி வச்சிட்டோம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெயை நல்லா தடவி விட்டுடலாம். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இது இப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஊற விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம விரிச்சிடலாம். இன்றைக்கி நான் கிச்சனோட கவுண்டர் டாப்பை தான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ மாவை வச்சு கையாலேயே நம்ம நல்லா இப்படி பரப்பி விட்டுக்கலாம். நீங்கள் பூரிக்கட்டையில் வேணாலும் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி விரிச்சதுக்கு அப்புறமா நம்ம இடது கையோட 4 விரல் மாவுக்கு அடியிலையும் கட்டை விரல் மேலேயும், வலது கையோட 4 விரல் மேலேயும் கட்டை விரல் கீழேயும் வச்சு இப்படி மெதுவாக நம்ம எடுத்து போடலாம். இந்த மாதிரி செய்யும்போது சில பகுதியில் லைட்டாக கிளியிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால் எவ்வளவு இதை லேசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை விரிச்சுக்கலாம். இப்போ ஓரங்கள்லாம் சுருண்டு இருக்கும், அதெல்லாம் இப்படி எடுத்து விட்டுடலாம். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு லேயர்ஸ் நல்லா ஈஸியாக கிடைக்கும். ஒரு ஓரத்துலேருந்து இப்படி நம்ம இழுத்து இந்த மாவை இப்படி எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ரவுண்டாக சுற்றிக்கலாம். இதோடைய ஓரப்பகுதியை உள் பகுதியில் வச்சு நல்லா இப்படி அழுத்தி விட்டுடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஒரு தட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் நம்ம லேசாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். மாவு தேய்க்கிறதுக்காக எண்ணெய் தடவிடலாம். இந்த மாவை நம்ம கையாலேயே நல்லா விரிச்சுக்கலாம். பூரிக்கட்டையால் வச்சு தேய்க்கிறத விட கையால் இந்த மாதிரி நம்ம விரிச்சோம்னா நமக்கு லேயர்ஸ் நல்லா கிடைக்கும்.
இந்த திக்னஸில் நம்ம இதை விரித்து எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. தீயை வந்து மீடியமாக வச்சுட்டு இதில் மாவு சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆனதும் இதுக்கு மேலே வந்து லேசாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை திருப்பி போட்டுட்டு நம்ம அழுத்தி அழுத்தி இதை வந்து வேக வைக்கலாம். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அதிகமாக இருந்தால் சீக்கிரம் வந்து கருகிடும், குறைவாக இருந்தால் மாவு உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி எண்ணெய் தடவி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது மேலெல்லாம் நல்லா சிவந்து வந்துருச்சு, மாவு வெந்துருச்சு. இப்போ பரோட்டா ரெடி, எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 பரோட்டா செஞ்சதுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த கையால் இந்த மாதிரி நம்ம நல்லா அடித்து விட்டுடலாம். இது சூடாக இருக்கும்போதே செய்யணும், அப்போ தான் நமக்கு லேயர்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அழகாக லேயர் லேயராக வந்திருக்கு. பரோட்டாவும் நல்ல சாஃப்டாக இருக்குது. பரோட்டாவுக்கு சால்னா, வெஜ் குருமா, எக் கறி இது எல்லாமும் சைடிஷ்ஷாக வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இனிமேல் வீட்லேயே ஈஸியாக இந்த பரோட்டாவை செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.